நாம் இப்போ டேர்டெவில் வால்யூம் 1 பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். இப்போ கொள்ள காலமாகிறது. நம்மளுடைய டேர்டெவில்லாம் இப்போ நிறைய நல்ல இதாகிடுறான், நல்ல பெரிய பலசாலி ஆகிடுறான். அவன் ஒவ்வொரு டைமுக்குமே வந்துட்டு எக்ஸசைஸ் தான் பண்ணுறான். டம்பிள்ஸை போட்டு தூக்குறதுன்னு நிறைய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்மளுடைய டேர்டெவிலு. ஆனால் ஒரு விஷயத்தால் அவன் நல்ல ஹார்டாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கோலை அவனுடைய லைஃபாகவே ஆக்கிக்கிட்டான். அண்ட் இப்போ அவங்க அப்பா அவனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு உன்னுடைய ஸ்கூல்லாம் எப்படி போகுது மேட்ச், இதெல்லாம் நல்லா போகுது மகனே கேட்குறாரு. அண்ட் அதுக்கு நம்மளுடைய இது மேத்யூ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் நீங்கள் கேட்டுருக்கிறீங்க சொல்கிறான். அண்ட் அதுக்கு அவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறான்னா, மேத்யூ நான் சொல்கிறது உனக்கு புரியணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ மற்றவங்களை போல் நீ வெளியே போய் விளையாடுறவன்லாம் இல்லை. நீ உன்னுடைய நல்ல விஷயம் நீ கொஞ்சம் விளையாடலாம் செய்யலாம்ல. ஏன்னா நீ உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீ உங்கள் அம்மாவுடைய சத்தியத்தை காப்பாற்றிருக்கிற மேட் நீ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அதாவது என்னதான் இருந்தாலும் அவனுடைய மேட்லிங்குக்கு அவனுடைய பையனால் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. பேட்லிங் அறக்க பறக்க போய்கிட்டு இருக்கிறான். ஐயோ என்ன நடந்துச்சுன்னு. அண்ட் ஃபைனலி நம்முடைய மர்டாக் வந்துட்டாரே, என்ன செய்ய போகிறாங்களேன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இடத்துல சொட்டையன் போல் ஒரு சொல்கிறாரு, மர்டாக் பாருங்க மர்டாக், நீங்கள் தான் அந்த ஃபிக்ஸராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை கேட்ட நம்மளுடைய பேட்லிங் என்ன சொல்கிறான்னா, ஃபிக்ஸர் அதுதான் என்னுடைய வாழ்க்கையே. அதுக்காக நான் நிறைய விஷயத்தையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது எனக்கு ரொம்பவே சண்டை பிடிக்கிறதுக்கு பயன்படும் சொல்கிறாரு. பார்த்தா எவ்வளோத்தையும் இங்கே கதைக்கிறது அப்படியோ ஒட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அப்போ சரி, அப்போ பேட்லிங் 10 வருஷமாவது உங்களை கிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் எப்படி போகுது பேட்லிங், உங்களை சந்திச்சல ரொம்ப சந்தோஷம். சரி, நான் உங்ககிட்ட நான் இப்போ ஃபைட் பண்ணுறதுக்கு வரல. நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். நான் இது உங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கும் சொல்லலை. நீங்கள் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்க சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இடத்துல அவர் மேட்டாக்னு சொல்லிட்டு சைன் கூட பண்ணுறாரு. அண்ட் அப்படியே அவர் வெளியே வந்து நல்லா துள்ளி போகிறாரு. இது எனக்கு ரொம்ப ஒரு லக்கிஸ்டான டேன்னு. அண்ட் அவர் அப்படியே அவருடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர மெத்யூவை தேடி, அண்ட் மெத்யூ நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லிட்டு வர. அங்கே பார்த்தா அந்த இடத்துல மெத்யூ இல்லை. மெத்யூ வெளியாளிக்கிறான். அந்த சீனை முடித்து வெளியால் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா மெத்யூ மேர்டாக் நம்ம லைப்ரரியிலேருந்து இங்கேயே வந்திருக்கிறான். அண்ட் மெத்யூ என்ன சொல்கிறான்னா, இவர் யார், இவர் பிளைண்டான மாதிரி போல், இவர் எங்கே குப்பைக்குள்ளையெல்லாம் போகிறாரு சொல்கிறான். அண்ட் அவன் அப்படியே சொல்கிறான், மிஸ்டர் நான் உங்களுக்கு உதவி செய்யவா சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாருமே இவனை ஜாதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது மெத்யூ ஜாதியை பார்க்குறாங்க, இவனை ஜாதியான ஆளுன்னு சொல்லிட்டும் பார்க்குறாங்க. அண்ட் அங்கே ஒரு ரொலிமாயோண்டு வருது. அது அந்த அதாவது கண் தெரியாதவருக்கு இது அடிக்க போகுது. அண்ட் அது கடையில் நம்மளுடைய பேட்லிங் இறங்கிட்டு போய் அவர் டக்குன்னு பிடிச்சி காப்பாற்றிடுறான். அதை பார்த்து எல்லாருமே நீ எப்படி ஆனவன், இவனுடைய அவருடைய வாழ்க்கையை இவன் சர்வ் பண்ணிட்டான்னு சொல்லி இவனை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பேட்லிங் அடிபட்டுட்டான். அண்ட் பேட்லிங் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அவங்க அப்பா அவனை பற்றி சரியான மாதிரி கவலைப்படுறாரு. அண்ட் அதுலேயே கொஞ்சம் காலம் போய் ரிட்டர்ன் ஹோம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ காட்டுறாங்க. அண்ட் அந்த டாக்டர் இதாகி நல்லா அங்கே பார்த்தா தலைவன் வேறு லெவலில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே போட்டு அடிக்கிறது, அப்படியே பிடிச்சி பஞ்ச் பண்ணுறது, பாயிறதுன்னு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே இவனை காட்டுறாங்க, அதாவது மெத்யூடைய ரூம்மேட் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, மெத்யூ உனக்கு இதில் ஜாதியா இல்லவா, நீ ரொம்ப
டாப் பண்ணால் இருக்கிற எல்லா கிரேட்ஸ்லேயுமே சொல்கிறேன். அதுக்கு தலைமை என்ன சொல்கிறான்னா, அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா தான், அவரால் தான் நான் இப்படி வந்திருக்கிறேன் இன்னும் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன். அண்ட் நான் நிறைய பேரை சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் கூட சொல்லி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஷார்ட் பண்ணுவேன் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அதாவது இன்னும் நிறைய விஷயத்தை அப்படியே சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஹியரிங் ரொம்பவே நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் மோறது கூட எனக்கு வித்தியாசமான தோணிக்கான வாசமாக தான் இருக்கும். என்னுடைய ஃபிங்கர்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய டேஸ்ட் சென்ஸ் கூட ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்கும் சொல்கிறான். ஃபஸ்ட்டு பாட்டோடைய கடைசி பேஜுக்கு வந்துடலாம். நம்மளுடைய இவன் மெத்யூ, அதாவது டேர்டெவில் தலைமை மனசுக்குள்ளே நினச்சிட்டு வரான். ஆனால் இது என்னுடைய ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு அபிலிட்டி. இதை நான் நிறைய இடத்துல சும்மாலாம் யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான், அதாவது நினைக்கிறான். அண்ட் இன்னொன்று சொல்கிறான், என்ன இப்போ ஒரு வித்தியாசமாக நான் இப்போ உணர்றேன்னு சொல்கிறான். அண்ட் இப்போ ஒரு ஒரு வித்தியாசமான ஒருத்தர் ஒரு காட்டுறாங்க, ஹிப்போட்ட ஒருவர். அவர் என்ன சொல்கிறேன்னா, மோனே நீ இந்த இடத்துல என்ன பேசுற சொல்கிறான். அண்ட் அதை பார்த்து நம்முடைய மெத்யூ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஒன்றும் செய்யலை, நான் இங்கே சும்மா தான் பார்த்தேன், புரியுதா சொல்கிறான். அண்ட் அங்கே பார்த்தா அங்கே நம்மளுடைய மர்டோக்கை பற்றி தான் நிறைய இது வந்திருக்கு. அதாவது மர்டோக்கு இவன் சர்ப்ரைஸ் பண்ணது தான் இங்கே ஃபுல்லாகவே வந்திருக்குது. அண்ட் இங்கே நம்மளுடைய இவன் நிற்கிறான், அதாவது நம்மளுடைய பேட்லிங்கும் இன்னொரு ஆள் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, மர்டோக் இன்னும் அவனுடைய இன்றைக்கான காசு என்ன சொல்கிறான். அண்ட் தலைமை இப்போ என்ன சொல்கிறான்னா, அதாவது மர்டோக் அதாவது பேட்லிங் என்ன சொல்கிறான்னா, நான் இதை நினச்சே பார்க்கல சார், இப்படி ஒரு மிராக்கிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்காங்கால மர்டோக் லீவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இப்போ காட்டுறாங்க. அண்ட் இதில் என்ன நடக்குதுன்னா, இங்கே ஒரு சொட்டையர் என்ன சொல்கிறான்னா, பார்த்துக்க நான் ஒன்றும் அவனை ஏமாத்தலை, புரியுதா என்ன சொல்கிறான். அண்ட் அது பக்கத்துலேருந்து ஒரு குண்டு மாதிரி இன்னொரு சொட்டையர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு புரியுது, ஏன்னா மர்டோக் தான் இது எல்லாத்தையுமே செய்வான், அடுத்த ஃபைட்டுக்கு அவன் நம்மளை கூட்டிகிட்டு போவான்னு நான் நினைக்கிறேன் நம்ம சொல்கிறான். அண்ட் பேட்லிங் மர்டோக்குடைய லேட்டஸ்ட்டு ஃபைட்டை ஒருத்தன் எடுத்துகிட்டு வரான், அதாவது அவனுடைய ரூம்மேட் எடுத்துகிட்டு வரான். இல்லை அவனுடைய ரூம்மேட் எடுத்துகிட்டு வரான். அண்ட் என்ன எடுத்துகிட்டு வரான்னா, மெத்யூ இங்கே பாரு, உங்கள் அப்பாவை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குதுன்னு சொல்கிறான். அண்ட் அதை பார்த்து நம்மளுடைய இவன் அதாவது மெத்யூ என்ன சொல்கிறான்னா, பார்த்து வா சொல்கிறான். அண்ட் அப்படியோ இங்கே பாரு உங்களுடைய அப்பா எப்படி சண்டை பிடிச்சிக்கான்னு பாரு இதை சொல்கிறான். அண்ட் அதை பார்த்து நம்மளுடைய மெத்யூ என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் எனக்கு எப்போவே தெரியும், இதெல்லாம் நான் இதெல்லாம் வாசிச்சிட்டேன்னு அவன் சொல்கிறான். அண்ட் இதோட நான் இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் கைஸ்.